சரியா நீ சொன்னபடி கலர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஆ அதுல கேர்ஃபுல்லா இரு. சரிங்க சார். நல்லா இருக்கணும். சார் ஓகே சார். அது இந்த உங்களை பார்க்க ஸ்ரீதர் வந்திருக்காரு. மீடியேட்டர் செய்தரா? இல்ல சார், இவரு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிட்ட அடிக்கிற ஒருவர் அந்த பையன். இந்த பையனா? பாப். உட்காருங்க. சார் நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். பார்த்து கரெக்டா பண்ணிடு. ஃபினிஷ் பண்ணிடுறேன் சார். ஆமா. வணக்கம் சார். போ நீ ப்ரொடக்ஷன் சார். உட்கார்ந்து. டீ குடுப்பா. தேங்க்யூ சார். தம்பி இதுக்கு முன்னால ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்லை சார், ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு 7-8 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சரியான வாய்ப்பு கிடைக்கல சார். சார் எனக்கு மியூசிக்கை பற்றி நிறைய தெரியும். சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டேன். இந்த வெஸ்டர்ன் கர்நாடிக் ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி நிறைய டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிகம பதனிங்கிற 7 ஸ்வரத்துக்குள்ளே தான் ஒரு பாட்டு இருக்கும். ஆனால் சப்பஸங்கிற 3 ஸ்வரத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு நான் டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை சார், வழக்கமாக எல்லாருமே 5/8 தான் ரிதம் கம்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் 9/8 கூட ட்ரை பண்ணி கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக்கல் ஹிட் என்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். ப்ளீஸ். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கலாம் தம்பி. பட் எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்ல. ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். ஓகே. உங்ககிட்ட இருக்கிற டியூன்ல பெஸ்ட் டியூன் ஒண்ணு இருக்கும்ல, அதை பாடிக்காம. பேசிட்டு இருக்கீங்க? வாங்க டாக்டர் சார். சாரி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு 5 நிமிஷம். ஓகே சார். உட்காருங்க. சார் டைரக்டர் இடையில வந்துட்டாரு, டிஸ்டர்ப் ஆடாதீங்க. ப்ரொடியூசர் உங்க பாட்டு ரொம்ப ரசிச்சு கேட்டாரு, நானும் அதை பார்த்தேன். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம பாடி காட்டி அசத்திட்டீங்க சார். நீங்க ஜெயிப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வரேன். ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. மியூசிக் கட்ட இன்னும் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். தேங்க்யூ சார். டெஃபினட்டா அவரை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். டெஃபினட்டா கிடைக்கும். சார் हेलो हाय जी, नमस्कारम जी. हाँ இல்ல ஜி, இல்ல கண்டிப்பா திஸ் டைம் ஐ வில் மேக் இட். ஆமா, புதன்கிழமை காலையில நீங்க பாம்பே ஏர்போர்ட்டுக்கு 11:30 வண்டி அனுப்பிச்சிருங்க. இல்ல ஜி, கண்டிப்பா வந்துடுறேன். ஆமா, தேங்க் யூ. சார் சொல்லுங்க. தம்பி பேர் ஸ்ரீதர். வணக்கம் சார். மியூசிக் டைரக்டர் ஆகணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். ஆஹா. பாட்டு கூட பாடி காமிச்சாரு, நான் கேட்டேன். நீங்க ஒரு தடவை கேட்டு பாருங்க. நீங்க அடிக்கடி கொஞ்சம் டச்ல இருங்க, நான் ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்றேன். சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்டாக ஒரு டைம் சொன்னீங்கன்னா கரெக்டாக வந்துடுவேன் சார். புதன்கிழமை காலையில 10 மணி கரெக்டா வந்து என்ன பாத்துருங்க. போலாம் சார். பையன் கடைய விட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சானது இல்ல. சந்தானத்தையும் பார்த்தேன், ப்ரொடியூசரையும் பார்த்தேன். ப்ரொடியூசர் நீ வச்சிருக்க சாங்ல தி பெஸ்ட் ஏதோ அதை பாடி காட்டுனாரு. அப்படியே ஹம் பண்ணேன். கண்ணை மூடி ரிலாக்ஸா கேட்டுட்டு இருந்தவர் அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாருண்ணே. ரசிச்சாரா? அப்ப அசந்து இருப்பாரு. எங்கன்னு அதுக்குள்ள டைரக்டர் வந்துட்டாரு. ப்ரொடியூசர் டைரக்டர் கிட்ட பாடி காமின்னு சொல்லிட்டாரு. டைரக்டர் புதன்கிழமை வரேன்னு சொல்லிட்டாரு. புதன்கிழமை போய் பாடி காட்ட வேண்டியதானே? அவர் இருந்தா தானே பாடி காட்டுறதுக்கு. என்னப்பா சொல்ற? என்ன புதன்கிழமை வர சொல்லியிருக்காரு. ஆனா அதே புதன்கிழமை போன்ல யாருக்கும் பாம்பேல இருப்பேன்னு சொல்லியிருக்காருண்ணே. ஓஹோ, உனக்கு அல்வா கொடுத்துட்டு புதன்கிழமை அவர் பாம்பே வருவார் நீ நினைக்கிற? இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? பாம்பேல இருக்கிறவனுக்கு அல்வா கொடுத்துட்டு புதன்கிழமை அவர் உங்ககிட்டயே பாட்டு கேட்க கூடாது. ஸ்ரீதர், எதையும் பாசிட்டிவா திங்க் பண்ணுப்பா. மற்றவனுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சா மட்டும் பத்தாது, அவன் ஜெயிச்சு காட்டணும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடைச்சாலே நீ ஜெயிச்ச மாதிரிப்பா. இந்த மாதிரி மனசு போட்டு குழப்பிக்காத, போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் புதன்கிழமை அந்த டைரக்டர் அஸ்துற. சரிண்ணே. சார் ஹலோ. என் மச்சான் குரல் மாதிரி இருக்கு. ஃளைட் கிடைக்காம திரும்பி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் காலேஜுக்கு போயிருக்கலாம். என்னடா அது காலேஜ்? டேய் ரிமோட் எல்லாம் எடுத்து போய் ஆஃப் பண்ண சீக்கிரம். எடுடா எடுத்து. ஐயோ கொட்டிட்டானே. டேய் கொட்டிட்டாடா. நீ சார் யோ யாரியா? ஸ்ரீதர் சார். ஸ்ரீதரனா யாருக்கு தெரியும்? சான்ஸ் கேட்டு
ஐயோ சினிமா கம்பெனி தர்மசத்திரமாக்கிட்டீங்களே. ஒரு 6 நாள் ஆஃப் டே ஃப்ரீயா இருக்க விடுறீங்களா? இல்ல சார், அப்பாயின்மெண்ட் வாங்கிதான். என்ன வாய்ப்பா? டேய் ஒருத்த வாய்ப்பு கேட்டு வந்திருக்க, வாங்கடா. இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதையும் கீழே கொட்டி கெடுத்துட்டா இந்த நாய். கொஞ்சம் அழகா சிகப்பா ஒசரமா இருந்துட்டா கமலஹாசன் நினைச்சுப்பியா நீ? சார், நான் நடிக்க சான்ஸ் கேட்டு வரல. பின்ன எதுக்கு அந்த சினிமா கம்பெனி? மியூசிக் சான்ஸ் கேட்டு டியூன்ஸ் கூட கம்போஸ் பண்ணி காட்டியிருக்கேன். யாருக்கு? ப்ரொடியூசர் கிட்ட. டைரக்டர் சார் கூட அப்ப இருந்தாரு. எப்போ? போட வாரம் சார். ஓ, எதுக்கு? மியூசிக் சான்ஸ் கேட்டேன், டியூன் கூட ஓகே பண்ணிட்டாரு. என்ன டியூனா? நான் கூட போடுவேன் டியூனு. இந்த நாய் கீழே கொட்டிச்ச கார்பெட்ல, அத புழிஞ்சு குடிச்சா சோக்க போடுவேன் டியூனு. முழுசும் இல்லாம முக்கால் இல்லாம அல்லாடிட்டு கிடக்குற ராஜா. போ. எல்லாம் போயிட்டாங்க. காலையில ஷூட்டிங்க்கு பிளைட் ஏறி போயிட்டாங்க. போ. கூடவே 6 புல்லும் போயிருக்குது. நின்னு இம்சை பண்ணாம போடா. போ. போ. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டார். இந்த ஆபீஸில் நமக்கு இடமேது. போ. இந்த நாய் மாட்டேன். நீ ஒன்று பண்ணு, போய் சரகட். அதான் கொட்டிடுச்சே, நான் போய் வாங்கிட்டு வரேன். No, you're my friend. நீரு. Hey, Mr. Music. एक minute. இதுல ஹிந்தி வேற. One help. நான் முக்கா டைட் ஆயிட்டேன். அவன் அப்பவே கவுந்துட்டா, இவன் இப்ப கவர போறான். Understand my position? I am already leaning on the wall. So help one full bottle direct special. சார், Okay, music direct special. Hey, சாருக்கு எது இஷ்டமா அது வாங்கி வரட்டும். அவர் வாங்க வர்றான். ஒரு உனக்கு என்ன Pepsi. தேவை அதை சொல்லு. 2 வாட்டர் பாக்கெட், சிப்ஸ், மிக்சர், உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ வாங்கிட்டு வாங்க. நாங்க இருக்க சாப்பிட. நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் ஒக்கனையா சொல்லுவான். சு, ஐயா, சார் வாங்கிட்டு வர்றாரு. என்ன அதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ண வேணாம். என்ன பாக்குறீங்க? ஏதோ யோசனை பண்ற போல இருக்க. காசு. சொல்லுங்க. பணம் சார். துட்டா? சூப்பர்ரா, துட்டு கேக்குறான். குடு. சிரிச்சு நின்னா ஏன்டாங்கறாக்கு துட்டு? நீ என்னைக்குடா காசு வச்சிருக்க ஓசி நாய? சார் இந்தாங்க. புடிங்க சார், சொல்ற புடிங்க இந்தாங்க. சார் மியூசிக் எல்லாம் பெரிய விஷயம் சார். என் மச்சான் கிட்ட கண்டிப்பா சொல்றேன். நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண. ஏய், நல்ல மனுஷன்டா. மிச்ச காசு திருப்பி கொடுத்துட்டாரு. டைரக்டர் ஸ்பெஷல் விஸ்கி ஒரு ஃபுல், 2 வாட்டர் பேக்கெட். இதான் என்னோட ஃபேவரட். ஏய், அங்க பாரு. ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன்ல, பாத்தியா? ஒன்னர்வா பத்தி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. ஹலோ மிஸ்டர், என்னது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை தானா? என்ன முழிக்கிறீங்க? அர்ஜென்ட்டா ஏதோ வேலை இருந்தானே ஹெல்ப் பண்ண. நீங்க அர்ஜென்ட்டா செய்ய வந்த வேலை தானா? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எனக்கு ஓஹோ, நீங்க செய்யறது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல. ச்சே, வெக்கமா இல்ல? வாயாங்க. உங்கள மாதிரி சீக்கிரமா வாயா. உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நல்லது செய்யறதுக்கு ஆளே இல்லாம போயிட்டாங்க. ஒரு பிச்சைக்கார கூட காலையில எழுந்துச்ச உடனே எங்க போய் பிச்சை எடுக்கலாம், எப்படி பிச்சை எடுக்கலாம்னு யோசிப்பான். இது பாருங்க. ஒண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டான். ஏய், எல்லாரும் பாக்குறாங்கல்ல, என்ன இது? வா போலாம். உனக்கு தெரியாது, சுமாரு. எப்படி சீட் பண்ணிட்டா பாரு. சார் நீங்களா? கொஞ்ச நேரம் வெளில போயிருந்தேன், அதுக்குள்ள அந்த நாய்ங்க உங்களை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்களா? அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல சார்.
அவங்க அத்தான் பேரை கெடுக்கிறதுக்கு வாச்சிருக்கானுங்க சார் அவனுங்க. சான்ஸ் கட்டு வந்தவங்கள போய் சரக்கு வாங்க அனுப்பிச்சிட்டாங்களே சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. 10ஆம் தேதி ப்ரொடியூசர் டைரக்டர் வந்துருவாங்க. நீங்க வந்து போனதை நான் உங்ககிட்ட சொல்றேன் சார். நீங்களும் கண்டிப்பா ஆபீஸ் வந்துருங்க. வரேன் பரவாயில்ல சார், வருத்தப்படாதீங்க. பரவாயில்ல, கிளம்புங்க. சாரி. இட்ஸ் ஓகே. உங்க இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் கோவப்பட்டிருப்பேன், பேசியிருப்பேன். பாருங்க, தப்பு பண்ணிட்டேனே. சரி விடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். பாப்பலாம். கீழே பசங்களுக்கு கொடுத்துரு, ஆ. மேல ஸ்ரீதர் கொடுத்துரு, சரிண்ணா. நடுவுல நீ எடுத்துக்கோ. ம். மேல இருந்து அடிக்கிட்டு வா. சரிண்ணா, புரிஞ்சது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புரிஞ்சதுண்ணா. மேல இருந்து கீழே அடிக்க வைக்க சொன்னீங்க. ஜஸ்ட் 1 செகண்ட்ண்ணா. ஏய் பாத்தியா, நான் ஒரு வேலை சொன்னா உடனே போதும் 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 அண்ணே. சாப்பிடு. போதும். ஸ்ரீதர்ண்ணா, ம்? இது என்ன சொல்லு? டைரி என்னோடது. இந்த வருஷம் இதுல என்ன எழுதி இருக்க தெரியுமா? என்ன? இந்த வருஷம் நான் ஒரு மியூசிக் டைரக்டரா போறேன்னு எழுதி இருக்கேன். அதுல என்ன சந்தேகம்? என்ன நீ? கண்டிப்பா. அப்படியா? இது என்ன? உன்னோட 1991 டைரி. இதுல என்ன எழுதி இருக்க தெரியுமா? இதுலயும் அதே தான் எழுதி இருக்க. அது மட்டும் இல்ல, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99 எல்லாத்தையும் அதே தான் எழுதி இருக்க. 99ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ், எப்படியாவதுன்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்க. நோ இம்ப்ரூவ்மென்ட் அட். ஏய், ஏடி உனக்கு அறிவு இருக்கா? வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவன் பாரு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. இல்ல நீ, நான் சும்மா தமாஷுக்கு தான். இதான் தமாஷா? அவ ஏதோ ஜோக் அடிக்கிறா, நீ போய் அதுக்கு ஃபீல் பண்ண. ஸ்ரீதர், ஸ்ரீதர், நீயே ஃபீல். ஸ்ரீதர், ஸ்ரீதர் ஃபீல் பண்றியா? அவளுக்கு என்ன தெரியும்? மிஞ்சி போனா எந்த சாரிக்கு எந்த ஜாக்கெட் போடணும்னு தெரியும். அவ பொய் சொல்லலையே. இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டா எப்படி? இங்க ஜெயிக்கல என்ன மக்குன்னு சொல்லுவாங்க, ஜெயிச்சிட்டா லக்கும்பாங்க. ஒரு கதை இருக்கு. கோல்ட் அட் 10 feet, 10 அடி ஆழத்துல தங்கம். பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பண்றேன்னு. சொன்னான். ஓன்னு சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா இவன் நம்பிக்கை விடல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றதை விடல, ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்தல. போராடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணு தான் வந்துச்சு, தங்கம் எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாறையை தூக்கி போட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான். என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான். ஊர் ஜனங்க சொன்னாங்க, இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோள் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோன்றணும்னு தோணல பாத்தியா? ஸ்ரீதர், தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதான் உண்மை. வா. இன்னும் ட்ரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எப்போ மியூசிக் டைரக்டர் ஆவீங்கன்னு ஒரு தோராயமாவது சொல்ல முடியுமா? சாரி, உங்க தொழிலை பத்தி எனக்கு தெரியாது.
தப்பா எடுத்துக்காதீங்க. ஆ, யாருக்காவது காசு பணம் லஞ்சமா கொடுத்தா மியூசிக் டைரக்டரா வந்துடலாமா? என் 2வது பொண்ணு சுதாவுக்கு ரொம்ப நல்ல இடம். நானா எந்த முயற்சியும் பண்ணல, தானா வந்தது. 2வதுக்கு பண்ணணும்னா மூத்தவளுக்கு பண்ணணுமே, அது நிர்பந்தம். விஜய் சொன்னா உங்க குடும்பம் படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு வேலை மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரம் நானே உங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருப்பேன். நீங்க சொல்ற வேலைதான் எனக்கு சமாதானமாகல. அங்கெல்லாம் 100ல ஒருத்தன், 1000த்துல ஒருத்தன், ஏன் லட்சத்துல ஒருத்தன் தான் ஜெயிக்கிறாங்க. ஆஹா, நான் உங்க திறமைய குறை சொல்லல, ஒரு அப்பனா இருந்து கவலைப்படுறேன். பொண்ணுங்களை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வசதியா இருக்க, இன்னொரு பொண்ணு கண்ணை கசக்கிட்டு இருந்தா ஒரு அப்பனால எப்படி தாங்கிக்க முடியும்? சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிட்டீங்க, இப்படி பண்ணுவோம். என் பொண்ணுங்க கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சீர் கடை நட்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க, கூட மாட நான் ஒத்தாசையா இருக்கேன். எண்ணி 3 மாசத்துல டெவலப் ஆயிடலாம். என்ன சொல்றீங்க? என்னடா கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் பேசுறானேன்னு நினைக்காதீங்க, இது வாழ்க்கை பிரச்சனை. நீ அரிசி கொண்டு வா, நான் உம்மி கொண்டு வர, 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடலாம்னா ஒத்துக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் உங்களை இன்சல்ட் பண்றதா மட்டும் நினைக்காதீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பயந்து பேசுறேன். நீங்க 2 பேரும் படிச்சவங்க, நீங்க சுயமா தைரியமா எந்த முடிவுனாலும் எடுக்கலாம். ஆனா என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது அவளுக்கு தெரியும். 4 காசு சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளை. சம்பாதிக்க முடியாத லட்சியத்தை வச்சுட்டு வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? இந்த மியூசிக் எல்லாம் தூக்கி எறிங்க. ப்ளீஸ். மியூசிக்ங்கிறது நான் நேசிக்கிற விஷயம் மட்டும் இல்ல சார், அது நான் சுவாசிக்கிற விஷயம் கூட. இது 8 வருஷம் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷம் தவம். ஜெயிக்கிற வரைக்கும் பாதியிலே கலைக்க முடியாது சார். ஆசையோடு வாண யார் கை நீட்டி கூப்பிட்டாலும் குழந்தை உடனே அவங்க கிட்ட ஓடிரும். ஆனா போன 2வது நிமிஷமே தாயை பார்த்து திரும்பிடும். அதே மாதிரிதான் சார், என்னை எங்க கொண்டு போய் உட்கார வச்சாலும் 2 நிமிஷம் தான், திருப்பியும் மியூசிக் தான் ஓடி வந்துருவேன். சம்பாதிக்கிறவன் தான் ஆம்பளன்னு சொன்னீங்க, ஆனா சாதிக்கிறவனையும் ஆம்பளன்னு சொல்லலாம்ல சார். நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். 100ல ஒருத்தன், 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன் தான் ஜெயிப்பான்னு சொன்னீங்க, உண்மைதான். ஆனா அந்த 100ல ஒருத்தனா, 1000த்துல ஒருத்தனா, லட்சத்துல ஒருத்தனா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மியூசிக் மியூசிக் மியூசிக், இதை தவிர வேற எதுவுமே தெரியாது சார். இதை மன்னிச்சிருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க விரும்புற என் பொண்ணை விட மியூசிக் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க. சப்போஸ் கடைசி வரைக்கும் உங்களால மியூசிக் டைரக்டரா வர முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ப்ளீஸ் எதையும் சொல்ல வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இத்தனை நாள் பழக்கத்துக்கு அர்த்தமே இல்லை. எனக்கு தெரியும், யூ லவ் யுவர் மியூசிக். அந்த மியூசிக் தான் நம்ம 2 பேருக்குமே முகவரி. அதை விடுன்னு சொல்வேனா? மாட்டேன். காதல் சுயநல பார்க்காத ஸ்ரீதர். காதலிக்கிறவங்களுக்காக விட்டு கொடுக்க தோணும், விட்டு கொடுக்கும். காதலுக்காக எதையோ விட்டு கொடுக்கும், சில சமயம் காதலை விட்டு கொடுக்கும். ஸ்ரீதர் விஜய்,
நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சு ஓஹோன்னு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவீங்க. அப்போ உங்களோட ஒவ்வொரு பாட்டையும் இந்த ஊர்ல ஒரு மூலையில சாதாரண ரசிகையா இருந்து தினம் தினம் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். குட் லக். குட் பை. ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீதர், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சந்தானம் உன்னை உடனடியாக கூட்டு வர சொன்னாரு. புது படமா, பெரிய கம்பெனியா? வண்டியில இரு. என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஆஃபீஸுக்கு போகணும்னு. ஆபீஸ்க்கா? வேற யாரையாவது பாக்குற வேலை இருக்கா? இனிமே என் வேலையே ஆஃபீஸில் தான். ஸ்ரீதர், என்னப்பா சொல்ற? அண்ணன் ஃப்ரெண்ட் கம்பெனியில் வேலை, சைட் சூப்பர்வைசர். காலையில் 9 மணிக்கு போனால் ராத்திரி 11 மணி ஆகிடும். மாதம் 5500 ரூபா சம்பளம். இன்சென்டிவ் அதுன்னு சேர்த்தா குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு வருமானம் வந்துடும். 1ஆம் தேதி ஆனால் டானு சம்பளத்தை கொடுத்துருவாங்கண்ணே. என்ன ஒன்று, இந்தியாவில் 24 மணி நேரம் மியூசிக்கை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பேன். இனிமே அதை கேட்க நேரம் கிடைக்குமான்னு தெரியலண்ணே. ஏய், இப்ப இப்ப என்னாச்சு இந்த முடிவுக்கு வந்த? இனிமேலும் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் ரெக்கார்டிங் கேன்சல் ஆன அன்னைக்கு தான் எங்க அண்ணனுக்கு முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நான் சோர்ந்து போனப்பெல்லாம் நீ ஜெயிச்சிருவேன்னு என்னை தூக்கி விட்ட அண்ணன் இப்ப படுக்கையில இருக்க வேண்டிய நிலைமை. என்னை உள்ளங்கால வச்சு தாங்கின குடும்பம் அடுத்து யாருக்கிட்ட போய் கை நீட்டலான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட ஆளாளுக்கு நான் போறேன்னு சொல்றாங்களே தவிர நீ வேலைக்கு போடான்னு யாருமே சொல்லல. இப்போ என் ஆசை கனவு லட்சம் சொல்லி போயிட்டு இருந்தேன்னா நாளைக்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க என் குடும்பம் இருக்காதுன்னு. ஒரு மனுஷனோட சாதனையை உலகமே பாராட்டினாலும் அவனுக்கு கிடைக்கிற நிஜமான சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ள தானே. எனக்கு என் குடும்பம் முக்கியம். ஸ்ரீதர், நீ சொல்றதுல எனக்கு புரியுதுப்பா. கடைசியா ஒரு அரை நாள் வந்துட்டு போனதானே சொல்றேன். அரை நாள்ப்பா. எத்தனை அரை நாள், எத்தனை முழு நாள், எத்தனை வாரம், மாசம், வருஷ கணக்குல காத்திருந்தாச்சு. இதை நான் வேதனையிலோ விரக்தியிலோ சொல்லலன்னு. காத்திருக்கிறதுக்கும் முயற்சி பண்றதுக்கும் போராடுறதுக்கும் இது சரியான நேரம் இல்லைன்னு. இது வெறும் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷத்தை டவுன் சொல்லுவியப்பா. நீயா இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் தோத்து போயிட்டேன்னு கூட எனக்கு தோணும். இல்லைன்னு நான் திரும்பி வருவேன். நீங்க நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவேன். அதுக்கு இந்த இடைவெளி தேவைன்னு. ஸ்ரீதர், வேலைக்கு போறது நான் அன்னைக்கே முடிவெடுத்திருந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த விஜயாவது உனக்கு கிடைச்சிருப்பா. அவசரப்படாதப்பா. அவசரப்படலன்னு தெளிவா தான் முடிவெடுத்திருக்கேன். ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு அப்பா பிடிக்குமா மாமா பிடிக்குமான்னு கேட்டா அது அப்பா பிடிக்கும் தான் சொல்லும். அதே குழந்தைகிட்ட போய் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டா பழிச்சுன்னு அம்மான்னு தான் சொல்லும். அந்த மாதிரி தானே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விஜயா மியூசிக்கானு கேட்டப்போ மியூசிக்னு சொன்னேன். ஆனா இப்போ மியூசிக்கா குடும்பமானு வரப்ப மியூசிக் வேணான்னு சொல்ல முடியல. குடும்பம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அடிக்கடி சொல்லுவிய இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்ப நான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு அந்த குடும்பம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதை பாருப்பா, இப்ப வேணா ஒரு கலைஞனா நீ நிரூபிக்காம போயிடலாம். ஆனா ஒரு மனுஷனா வசந்துட்டப்பா. வரேன்னு. சரி, அடிக்கடி கடப்பக்கம் வராம போயிடாதுப்பா. சரின்னு.